இந்த காதல் பண்ணும்போது என்னன்னா they try to be the best behavior. ரொம்ப ஸ்வீட்டாவே இருப்பாங்க. சண்டைலாம் எதுவுமே அப்படியே சண்டை வந்தாக்க பரவாயில்ல அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா போயிடும். பட் ஒன்னா வாழும்போது தான் பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா லைக் முடிஞ்ச அளவுக்கு இந்த காதல் பண்ணும்போதே உங்களோட எல்லா கேரக்டரும் உங்க கோவத்திலேருந்து எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க. உங்க ரியல் செல்ஃப் வந்து வெளிப்படுத்துங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிற்காலத்துல வந்து பிரச்சனை வரும். ஏன்னா நம்மளே ஒரு நம்ம சொந்த இதுக்கே நம்ம வச்சுக்கோமே, நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைப்போம். பட் நம்மளுக்கு கோவம் வந்துச்சு அந்த நேரத்துல கோவத்தை காட்டிடணும். இல்லைன்னா அப்புறம் பிறகு வந்து கோவம் வரும், நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். அந்த நேரத்துல கோவத்தை காட்டும் போது அது ரொம்ப பெரிய லெவல்ல வெடிச்சிருச்சுன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான். லைக் ரொம்ப ரொம்ப நாள் காதலிச்சிருப்பாங்க, பட் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பழகும் போதே நல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தெரிஞ்சுக்குங்க, நல்ல பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறமா எல்லாமே இப்பயே பார்த்துட்டு அதுக்கு பிறகு கல்யாணத்தில் இறங்குனா சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேரோட இது கருத்தை ஒப்பீனியன் இருந்துச்சு.